வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு வச்சிங்களேன், ஒரு மந்திர வாக்கியம் சொன்னால் போதும். அது என்ன மந்திர வாக்கியன்றதை பற்றி போன வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அதனுடைய சயின்டிஃபிக் ப்ரூஃப், மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் போடுறதா சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அதில் சொல்லப்பட மறந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லி ஆகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த வீடியோவை பார்க்க முடியாதவர்கள், இதுவரை பார்க்காதவர்கள், இந்த வீடியோவோட கடைசியில் லிங்க் கொடுக்குறேன், மேலேயும் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ முடிஞ்சவுடனே அதையும் நீங்கள் தவறாமல் வந்து பார்த்துருங்க. இப்போ நான் அந்த சொல்ல மறந்த விஷயம் என்னன்னா, அந்த மந்திர வாக்கியத்தை எப்போ சொல்லணும், எப்படி சொல்லணும், இந்த ரெண்டு விஷயம் வந்து மிக மிக முக்கியமானது. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை வந்து புரிஞ்சிக்கணுன்னாக்கா, இப்போ நான் சொல்ல போகிற ஒரு கதை, ஒரு சம்பவம், இதை வந்து க்ளோஸாக வந்து கேளுங்க. உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிடும். ஒரு காடு, இந்த காட்டுக்குள்ள ஒரு மான், ஒரு பெண் மான், அது வந்து புள்ளத்தாச்சியாக இருக்குது. எந்நேரம் வேணால் பிரசவம் ஆகும் அப்படின்ற நிலையில் அது பிரசவிக்கக்கூடிய இடத்த தேர்ந்தெடுத்து அதை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கும்போது கருமேகங்கள் சூழ்ந்து எப்போ வேணால் மழை பெய்யும் அப்படின்ற ஒரு சூழல் வந்து அங்கே உருவாகுது. மின்னல் வெட்ட ஆரம்பிக்குது. ஒரு பெரிய மின்னல் வெட்டி அது வந்து காட்டில் உள்ள அந்த மரத்தின் மீது விழுந்து அது தீப்பற்றி எரிந்து அந்த காட்டு தீ மெல்ல 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 பரவுது. இப்போ இதே ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இடத்த அது ரொம்ப சீக்கிரம் வந்து நெருங்கிடும்ன்றனால இந்த மானுக்கு ஒன்றும் புரியல. என்ன வேணால் பிரசவிக்கக்கூடிய சூழலில் இருக்குது, அது இடத்த ரெடி பண்ணி வச்சிருக்கு. இந்த பக்கம் காட்டு தீ வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு அது ஓடுது. தன் உயிரையும் தன் வயிற்றில் உள்ள குட்டிகளின் உயிரையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக அது ஓடுது. ஓடி போகும்போது ஒரு நீர்நிலை குறுக்க வருது. அந்த நீரை, அந்த ஆறை கடந்து தான் அது அந்த பக்கம் போகணும். அப்போ அது அங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஆற்றுக்கு தூரத்தில் வந்து நிறைய முதலைகள் இருப்பது வந்து அது கண்ணுக்கு தெரியுது. அந்த ஆற்றுல இறங்கணுன்னா அது அத்தனையும் அதை வந்து சாப்பிட்ரும். இப்போ அந்த முதலைகள் இந்த மானை நோக்கி, கரையை நோக்கி அதுக்கு வேகமாக வந்துட்டு இருக்குது. சரி, இந்த பக்கம் காட்டுத்தீ, இந்த பக்கம் முதலைகள், இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இடது பக்கம் திரும்பி இப்போ ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி இடது பக்கம் திரும்பும்போது ஒரு வேடன் வந்து அந்த மானை குறி வச்சு அம்பை வந்து ஆல்மோஸ்ட் எய்ம் பண்ணிட்டான். அவன் கையை விட வேண்டிய, அந்த நாணை விட வேண்டியது தான் பாக்கி, ஆல்மோஸ்ட் அதை குறி வச்சு நிற்கிறான். இப்போ அந்த காட்சியை பார்த்த உடனே இப்போ இந்த ரெண்டு பக்கம், இது மூணாவது பக்கம் வேடன் இருக்கான். அதுக்கு ஓடுறதுக்கு அது அவன் வேடனுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள இடம் தான் பாக்கி இருக்கு. எதிர் திசையை திரும்பி பார்க்கும்போது அங்கே புதர்கள் நிறைய இருக்குது. இது உள்ள ஓடி ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு அது முடிவு பண்ணும்போது இந்த புதர்களுக்கு உள்ளே இருந்து ஒரு சிங்கம் வந்து எந்நேரம் வேணால் அந்த மான் மீது பாயக்கூடிய ரெடியான பொசிஷனில் இருக்கிறத வந்து அந்த மான் பார்க்குது. இப்போ இந்த வேடன் வில்ல விடுறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டான். அந்த சிங்கம் வந்து பாயறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. முதலைகள் கரையை நோக்கி ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. காட்டு தீயும் மெல்ல மெல்ல வந்துருச்சு. இப்போ எல்லா பக்கமும் அதுக்கு ஆபத்து இருக்கு. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த மான் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இனிமே தப்பிக்க வழி இல்லை அப்படின்னும் போது நம்ம இங்கே அங்கே ஓடி இறக்கிறத விட மெஜஸ்டிக்காக நம்ம இறப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக அது இந்த யூனிவர்ஸ், இந்த இறைவன், இந்த கடவுள் எதை நினச்சிதோ தெரியாது, ஏதோ ஒன்று நடந்து என் வயிற்றில் ஒரு எனர்ஜி, ஒரு உயிர், ஒரு உயிரோ இப்போ நிறைய உயிர்களோ, அந்த உயிர்கள் இந்த பூமிக்கு வரணும், இந்த உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு வந்து இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு மிராக்கிள் நடக்கும். நம்ம பதட்டப்பட போகிறது இல்லை. நான் வந்து இங்கே நிதானமாக இருக்க போகிறேன். நான் இயல்பாக என் வேலையை வந்து செய்ய போகிறேன். நான் பிழைக்கணும் அப்படின்றத விட என் வயிற்றுக்குள் இருக்கும் அந்த உயிர் வெளியே வர வேண்டும் அப்படின்னு இந்த இயற்கை விரும்புச்சுன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அது கண்டிப்பாக அப்படி ஒரு செயல் நடக்க போகுதுன்ற முழு நம்பிக்கையோட அது என்ன பண்ணுது, மெதுவாக அந்த ஆற்றுல உள்ள தண்ணியை குடிக்க ஆரம்பிக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேடன் வந்து வில்ல உட போகிற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய மின்னல் ஒன்று வெட்டி அவனுடைய கண்கள் கூசி, அவன் விடுறதுக்கும் அந்த கண்கள் கூசுறதுக்கும் சரியாக இருக்கும்போது அவன் குறி தவறி அந்த அம்பு வந்து சிங்கத்தின் மீது படுகிறது. சிங்கம் திரும்பி பார்க்குது. அம்பை விட்டவன் வேடன்னும் போது ஆத்திரத்தோடு அந்த வேடனை துரத்துது. வேடன் அங்கேருந்து ஓடுறான், அவனை துரத்துக்கிட்டு அந்த சிங்கம் போகுது. இப்போ மின்னல் வெட்டினதில் இடியோட மிகப்பெரிய கனமழை வந்து அங்கே பெய்யுது. அதில் அந்த காட்டு தீ அணையுது. இப்போ அந்த மான் பார்க்குது, வேடன் ஓடிட்டான், சிங்கம் ஓடிடுச்சு, காட்டு தீ அணைஞ்சிருச்சு. அது தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி அது வேகமாக போகுது. அந்த இடத்துல சேஃபாக 4 குட்டிகளை வந்து அது பெற்றெடுக்குது. அதுங்களோட அது சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த கதையிலேருந்து தான் இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இப்போ அந்த மான் அப்படின்றது தான் நம்மன்னு வச்சுங்க.
அது வயிற்றுக்குள்ளே இருக்கிற குட்டிகள் தான் நமக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜிஸ். ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய விஷயம் உங்கள்கிட்ட வெளியே வருவதற்குள் உங்களை ஆபத்துக்கள் அந்த மானை எப்படி சூழ்ந்திருக்கிறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன முடிவுக்கு வருவீங்கன்னா, அவ்வளோதான், இவ்வளோ பிரச்சனைக்கு வெடித்து நம்ம இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வெளியே வருவது என்பது முடியாத காரியம். அதனால் எனக்குள்ளே இருக்கிற திறமைகள் எனக்குள்ளேயே புதஞ்சி அழிஞ்சு போகுது, நான் இதுக்கு மேலே மீண்டு வர முடியாது அப்படின்ற நேரத்தில் பதட்டத்தில் எதோ பண்ணும்போது எல்லாமே, ஏன்னா சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் உங்களை அந்த மானுக்கு உண்டான பிரச்சனை ஆபத்துக்களை போல் கழுத்து நெரிக்குது இல்லையா, அதை சால்வ் பண்ணவே முடியாது இல்லையா. அந்த மான் எங்கே ஓடி இருக்கும்? எங்கேயுமே ஓடி இருக்காது. அதோட முயற்சியில் எதுவுமே நடந்திருக்காது. அப்போது அந்த மாதிரியான சூழல் நமக்கு ஏகப்பட்ட நேரங்களில் நடக்கும். அப்போ நம்ம எதோ பதட்டமாக பண்ணும்போது அது எல்லாமே பிரச்சனையில் தான் போய் முடியும். அப்போ இங்கே நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மந்திர வாக்கியத்தை இப்போ தான் சொல்லணும், எப்படி சொல்லணுன்றதுக்கு வர. இப்போ நீங்கள் அந்த மாதிரி சூழல் வரும்போது நம்பர் 1 என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, பதட்டம் இல்லாமல் இருக்கணும். மிக மிக முக்கியமானது, நிதானமாக உங்களை நிதானப்படுத்தி கொள்ளுங்கள், பதட்டமாகாதீங்கள். அப்புறம் ஃபியர்லெஸ், அந்த பிரச்சனைகளை பார்த்து பயம் கொள்ளக்கூடாது. ஃபியர் அப்படின்றத விட்டுடணும். இப்போ இது 3 வந்துருச்சா, அதுக்கப்புறம் உங்களுடைய இயல்பான காரியங்களை இந்த நிதானம், ஃபியர்லெஸ், இந்த பதட்டமின்மை இதோடு சேர்த்து முழு நம்பிக்கையுடன் மன உறுதியுடன் இயல்பாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்களையும் முயற்சிகளையும் பண்ணினாலே போதும். இவ்வளவுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிராக்கிள்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கூட உங்களை அட்டாக் பண்ணவே பண்ணாது. சரிங்க, இதை எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அத்தனை பேருமே தான் இதுக்கு சாட்சி. இப்போது நீங்கள் கண்ணை மூடி இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்து ஃப்ளாஷ்பேக்லேருந்து அப்படியே நீங்கள் ஓட்டி பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்தது, மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து சிறிய பிரச்சனை வரைக்கும், அதெல்லாம் எப்படி சால்வ் ஆச்சுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அதில் 90% பிரச்சனைகள் உங்களுடைய முயற்சியை மீறி வேறு ஒன்று நடந்து தான் அது சால்வ் ஆகிருக்கும். ஒன்று தானாக சால்வ் ஆகிருக்கும், இல்லை வேறு ஒரு விஷயம் ஒன்று நடந்து வேறு ஒருத்தரால் நீங்கள் பிளான் பண்ணாத விஷயங்கள் மூலமாக அது சால்வ் ஆகிருக்கும். வெறும் 10% தான் உங்களோட முயற்சியில் சால்வ் ஆகிருக்கும். மனசாட்சியுடன் கண்ணை மூடி நீங்கள் நிதானமாக சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் உள்ளதை நீங்கள் ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம தோல்விகள் ஏற்படும் போது, பிரச்சனைகள் ஏற்படும் போது, நம்மளை சுற்றியும் இப்போ பிரச்சனைகள் நம்ம கழுத்தை நெரிக்கும் போது நம்மளுடைய முயற்சியில் பிளான் பண்ணி இப்படித்தான் இது சால்வ் ஆகும், இந்த பிளான் பண்ணால் தான் சால்வ் ஆகும், இது சால்வ் ஆகிறதுக்கு இதுதான் வழிகள் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம் இல்லையா, அது தவறு. நீங்கள் அந்த முயற்சிகளை பண்ணணும். ஆனால் இது எப்படி வேணால் சால்வ் ஆகும் அப்படின்ற ஓப்பன் மைண்டோடு இருக்கும். ஏன்னா இந்த இயற்கை பிரபஞ்சம் கடவுள் அது சால்வ் பண்ணுறதுக்குன்னு ஒரு வழி வச்சுருப்பார் இல்லையா, அதுக்கு நம்ம வழி விடணும். அந்த வழியை நம்ம க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்றது தான் இப்போ நான் சொன்னது. பதட்டம் இல்லாமல் நிதானமாக இருக்கணும், ஒரு நம்பிக்கை வேணும், மன உறுதி வேணும், பயமின்மை வேணும். ரிலாக்ஸாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை பண்ணிவிட்டு, ஆனால் எதை வேணால் நீங்கள் எதிர்பார்க்கலாம், எந்த மிராக்கிளை வேணால் நீங்கள் எதிர்பார்த்து போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் போகிறதும் உங்களுக்கு தெரியவே தெரியாது, கொஞ்சம் கூட உங்களை பாதிக்காது. இப்போது இந்த விஷயம், அந்த வாக்கியம் என்னன்னு சொல்லலாம், இதுதான் நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் லைஃப். பூமி எப்படி 1008 பிரச்சனைகளோட தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டு பல லட்சம் கோடி ஆண்டுகளாக இருக்குது. இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குது, அதை பற்றிலாம் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இயற்கை தன்னைத்தானே ரிப்பேர் செய்து கொள்ளக்கூடிய அந்த பவர் இயற்கையால் படைக்கப்பட்ட மனிதனுக்கும் இருக்கிறது. அதை நீங்கள் பிலீவ் பண்ணணும். அப்போ அந்த வாக்கியம் என்ன சொல்லணும் அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை போய் நீங்கள் பாருங்கள். அடுத்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, இப்போ இது நம்ம தத்துவார்த்தமாக சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது, என்ன மேக்ஸ் இருக்குது, அதை பற்றி ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மிரண்டு போகிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பேசுவோம். அதுவரை காத்திருங்கள். நன்றி. AJH.